காந்தியை விட பெரிய இந்திய பற்றாளர்களா நம்ம முன்னோர்கள் இருந்துட்டாங்க. அதான் இங்க இருக்க பிரச்சனை. அதுல எல்லாம் இந்தியா காங்கிரஸ் கட்சி தானே, திராவிட இயக்கம் தானே அதை முழுங்கடிக்க செஞ்சது. யாரு இந்திய தேசியத்துக்கு எதிராக பேசினது திராவிட இயக்கங்கள் தானே. அது வராட்டி காங்கிரஸ் தானே, இந்திய தேசியம் தானே. ரெண்டுமே செஞ்சிருக்கு. இதுல நீங்க இப்ப கச்சத்தீவு பறி போனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவு பறி போனது யாரோட ஆட்சி காலத்துல போகுது? முல்லை பெரியாற்று இருக்குல்ல, முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஆனா பறித்தது தேசிய கட்சிகள். ஆமா, பறித்தது தேசிய கட்சி. இந்திய தேசியம்ங்கிறது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, யார் உட்கார்ந்தாலும் அது தமிழர் என்கிற இந்த தமிழ் தேசியனத்தின் உரிமை, உணர்வு, உயிர் எல்லாவற்றுக்கும் எதிராக தான் இருக்கும். நீங்க பிஜேபி என்ன சொல்லுதோ அதே தான் காங்கிரஸ் சொல்லும். கூடங்குளமா திறந்துருன்றோம், கச்சத்தீவா கொடுத்ததுங்க, விடுதலை புலிகளா பயங்கரவாதிகளுங்க, தமிழ் இளமா பேச்சுக்கே இடம் இல்லைங்க, நீத்த நெறிகாற்றா எடுத்தே தீரணுங்க. இந்த சூழ்நிலையில மாநில உணர்வை பேசியது, மாநில உணர்வுக்காக பேசின்னு பார்க்கும்போது தவறா புரிஞ்சுக்கிறீங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, கேரளான்னு வரும்போது மாநில கட்சி. நீங்க தேசிய கட்சி, அந்த மாநிலம் வரும்போது அந்த மாநில நலனின் மாநில உரிமையை பேசும். கர்நாடகாவா காங்கிரஸ் ஆளும், அந்த கர்நாடகான்னு வரும்போது அது மாநில கட்சி, அது அந்த மாநில நலனை அந்த மக்களின் உரிமையுமே பேசும். பாரதிய ஜனதா ஆண்டாலும் கர்நாடகால தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு அந்த மாநில நலன் எல்லாமே தேசிய உணர்வோட இருக்குங்கிறீங்க தமிழ்நாட்டுல. பின்ன நீங்க இது கட்சி மாநில கட்சி, ஆனால் இந்திய இறையாண்மைக்கு, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பங்க வராமல், குந்தக வராமல் இது தேசிய நலனே பேசும். இது வானூர்தி நிலையத்துக்கு போற வரை இது திராவிடரா இருக்கும், இது தமிழ் பேசும், இந்த மண்ணை பேசும், ஏறிட்டு அது இந்தியம் பேசும். இது மாநில கட்சி தானே, இது இந்திய தேசிய கட்சி.